அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா நாச்சியை வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. சாப்பாடு இல்லை ரசூலுல்லாஹ், சாப்பிடல. பேர பிள்ளைகள் எங்கே? ஹசனார் ஹுசைனார் வெளியில் போயிட்டாங்க. அவங்களும் பசின்னு குடும்பம் வெளியில் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு தேடி போகிறாங்க. பேர பிள்ளைகளே தேடி போயிட்டுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்ச தூரம் போனால் ஆடு மேய்ச்சிருந்தான் இடையர். ஒரு இடம் வந்து ஆடு மேய்ச்சிருந்தா அப்படி. அப்போ கேட்டாங்க, என்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்தீங்களா? யாரை சொல்லலாம்? ரொம்ப பசி சோகம், ரொம்ப சோகமாக போனாங்க, பசியோடு போனாங்க. கேட்டேன், பசியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. என்னுடைய ஆட்டுடைய பாலை கறந்து கொடுத்தேன். ஹஸ்னார் வாங்கி குடிக்க போனாங்க. அப்போ ஹுசைன் சொன்னாங்க, வேண்டாம், குடிக்க வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆடு உங்களுக்குதா? இல்லைண்ண. இந்த ஆட்டு பால் கறந்து குடிக்க உங்களுக்கு எஜமா உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரா? இல்லைண்ண. உங்களுக்கே ஜாயிஸ் இல்லை, ஹலால் இல்லைங்கும் போது அந்த பால் எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும்? அதனால் எனக்கு பாலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஆடு மிக்கக்கூடிய இடைன்னு சொல்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, இப்போ ஹலால் எது ஹராம் என்று யார் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. நான் ஃபாத்திமா நாச்சியை சொல்லியிருக்காங்க, பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க பாருங்கள். பசி இல்லாமல், பசியோடு 3 நாள் 2 நாள் 4 நாள் சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் நம்முடைய காலம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு சாப்பாடு இருக்காது, காலையில் சாப்பிட்டாங்கன்னா பகலில் இருக்காது. ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு பேரிச்சை பழத்தை சப்பிக்கிட்டே இருப்பாங்க, பாதி பேரிச்சை பழத்தை சப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். உள்ளமாக சப்பாங்களாம், சீக்கிரம் கரையக்கூடாதுங்க. அல்லாஹ் பசியின் கொடுமை. ஒரு பேரிச்சை பழத்தை சாப்பிட்டு யுத்தம் புரிஞ்சிருக்காங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் காலத்தில். இப்போ நம்ம வீட்டில் எப்படி வச்சுக்கோங்க, சாப்பாடு மூட்டை ஒரு மாதத்துக்கு தேவையான இல்லை, 2 மாதத்துக்கு தேவையான, 3 மாதத்துக்குலாம் அரிசி அடுக்கி வச்சுருக்கோம். நம்ம அல்லாஹ் பரக்கத்தை அதிகமாக கொடுத்தியா? அவங்களுக்கு கொடுக்கலையா? எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க என்ன செய்யலை? அது ஏழ்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தங்க மலையில் கூப்பிட்டுச்சு. யாரை சொல்ல, நீங்கள் ஏழ்மையாக வாழ்றீங்க, நீங்கள் உத்தரவிடுங்க, உங்களுக்கு காலநிலையில் வந்து கிடக்கணும். தங்க மலைகளெல்லாம் அழைச்சன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூச்சு, உங்கள் காலநிலை கிடக்கிறோம். சொன்னாங்க, நான் மனிதனாக, சாதாரண மனிதனாக வாழ விரும்புகின்றேன் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்போ நமக்கு என்னாச்சு? சாப்பாடு எல்லா நேரத்திலும் பயிர் ஃபுல்லாக சாப்பிட்றோம். அப்போ அரை வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் எல்லா நம்ம நேர்களுக்கும் நல்ல பாக்கியத்தை தந்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக இருக்கின்றன 5 நேரம் சொல்லக்கூடிய மக்களாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா மனைவி ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.